சரி, 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் 1 ராஜாக்கள் 17:1 நம்ம ஒரு 5 வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போமா? கிலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிரு. கேரித் ஆற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கி இருந்தான். ஆமென், ஆமென். அப்ப ஆண்டவர் எலியா கிட்ட பேசுகிறாரு. ஏன்னா எலியா தேவனை முன்வைத்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறாரு. என் வாக்கின் அன்றி இனி தேசத்துல மழையும் பெய்யாது, பனியும், கொஞ்சம் நினைச்சு பாருங்க, மழையும் கிடையாது, பனியும் கிடையாது. உங்க எல்லாருக்கும் மழை பெய்யுது, கள்ளிக்குளத்துக்கு மழை கிடையாது, ஆனா பனியை கர்த்தர் தராரு. இந்த பனி இல்லைன்னா எப்படி இருக்கும்? நீங்களாம் சொல்லுங்க, பாஸ்டர் என்ன மழை அப்படின்னுவீங்க. மழை பெஞ்சுதா அப்படின்னு நாங்கள் கேட்போம். கள்ளிக்குளத்துக்காரங்க என்ன பண்ணுவோம்? ஆமாம், மழை பெஞ்சுதா அப்படின்னு நாங்கள் என்ன பண்ணுவோம் கேட்போம். பாஸ்டர் பயங்கர பனி பாஸ்டர், பனியும் இருக்குதா நாங்கள் கேட்டால் எங்களை விட ஒரு பரிதாபம் மிக்க ஆட்கள் யாருமே இருக்க மாட்டாங்க, அப்படித்தானே? அப்போ பாருங்க, மழையும் கிடையாது, பனியும் கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் எவ்வளோ ஒரு வறட்சி, பயங்கர பஞ்சம் வந்துருச்சு. ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ கேரித் என்கிற ஆற்றல்ல போய் என்ன பண்ணிக்கொள்ளு, ஒளிந்து கொள் சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப நம்ம இந்த வருஷம் வாக்குத்தத்த வசனத்துல முதல் பாயிண்டே கர்த்தர் சொல்றாரு, நீ உன்னை ஒளித்து வைத்துக்கொள். அப்படின்னா என்ன? தேவ சமூகத்துல உன்னை மறைத்துக்கொள். இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்கள் வாக்கு தத்தத்தை நிறைவேற பண்ணணும்னா அதுக்கு கண்டிஷனா, கட்டளையா சொல்லுகிறது என்னது? யார் ஒருவர் தேவ சமூகத்துல ஒளிந்து, அப்படின்னா தேவ சமூகத்துல காத்திருக்கிறார்களோ, மீண்டும் சொல்லுகிறேன், இந்த வருஷத்துல நட்சத்திரத்தை போல உங்களை பெருக பண்ணணும்னா, கடற்கரை மணலை போல உங்களை பெருக பண்ணணும்னா, அதற்கு கர்த்தர் உங்ககிட்ட சொல்லுகிறது அழகான ஒரு காரியம் என்ன, ஒரு வேண்டுகோளா வைக்கிற காரியம் என்ன? என் சமூகத்துல அப்படியே அமர்ந்துரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. பைபிள் எங்க பார்த்தாலும் இதுதான் சொல்லுங்க, உன் அறக்கதவை பூட்டி கொண்டு அந்த ரங்கத்தில் இருந்து ஜெபம் பண்ணு என்று கர்த்தர் சொல்றார். நல்லா பாருங்க, உன் ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்? காத்திருப்பு. சமூகம்னால என்னது? தேவ சன்னிதானத்துல ஜெபம், வேத வாசிப்பு, இதுதான் தேவ சமூகம். அல்லேலூயா. எப்போ ஆண்டவரை துதிக்கிறீங்களோ, சும்மா நாளும் பைபிள் வாசிக்க தெரியலனாலும் பரவாயில்ல, ஏசப்பா ஸ்தோத்திரம், அவருக்கு தெரிந்த பாடலை நான் பார்ப்பேன். திடீர்னு என் பையன் பாட்டு பாடிட்டு போவான். நம்ம சர்ச்சில் பாடுற பாட்டை எங்க பாடுன்னு சொன்னா பாட மாட்டான், அவன் தனியா பாடும்போது நாங்கள் கேட்டுக்கிட வேண்டியதுதான். அப்போ கவனிக்கிற மாதிரி உங்களுக்கு பைபிள் படிக்க தெரியாத ஆட்கள், நீங்க அந்த பாடலை மனசுல வச்சு நீங்க பாடும் பொழுது தேவ சமூகம் அங்க இறங்கி வருகிறது. அல்லேலூயா. அப்ப தேவனுக்குரிய காரியங்களை நீங்க சிந்திக்கும் பொழுது அது தேவ சமூகமா இருக்குது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், யார் ஒருவர் இந்த வருஷத்துல தேவ சமூகத்துல, உதாரணத்துக்கு அந்த அறக்கதவை பூட்டி கொண்டு அந்த ரங்கத்துல இருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிறீங்களோ, கர்த்தர் உனக்கு அநேக வெளியரங்கமா பதில கொடுக்க போறார். வெளியரங்கமான பதில்கள். அல்லேலூயா. புது வருட ஆராதனையில் நம்ம பார்த்தோம், ஐயோ அந்த பிரதர் எங்க போனாருன்னு கேட்டா, நீங்க உங்க மனைவி சொல்லணும், உங்க சொந்தக்காரங்க கேட்பாங்க, எங்க போனார் அந்த பிரதர்னு கேட்க மாட்டாங்க, எங்கம்மா போனா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்பாங்க. நீங்க சொல்லணும், அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. போன்ல அவங்களுக்கு அட்டாக் வரணும், ஜெபம் பண்றானா, சரிம்மா எப்போ அடுத்தது அவங்களை கூப்பிடுறது? இல்ல நைட் 8:30 வரைக்கும் ஜெபத்துல தான் இருப்பார். அடுத்த அட்டாக் வரணும், என்ன 8:30 வரைக்கும் அவர் ஜெபத்துல தான் இருப்பாரா? சரி நாளைக்கு கூப்பிடலாமா? இல்ல நாளைக்கு அதிகாலை ஜெபத்துல காலையில் அவர் அட்டன் பண்றதுனால கொஞ்சம் லேட்டாவே கூப்பிடுங்க. அடுத்த அட்டாக் முடிஞ்சுது. ஒரு அல்லேலூயாக்கு ஸ்தோத்திரம். ஆமென். சகோதரிமார்களை குறித்து அப்படிதான், பக்கத்தில் ஒரு அக்கா காலிங் பெல் அடிப்பாங்க, டிங் டு டிங் டு டிங் டிங் அப்படின்னுவாங்க, சத்தம் வராது. டிங் டு டிங் டு டிங் டிங் அப்படின்னு காலிங் பெல் அடிப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு பதிலாக வேற யாராவது வரணும். யார் என்ன வர, அந்த அக்கா ஏன் வரவே மாட்டேங்கிறாங்க? அவங்க ஜெபம் பண்ணிட்டாங்க. நேற்று தானே திண்ணையில் உட்காந்து நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். அது நேற்று, இன்னைக்கு வேற மாதிரி. சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அவங்களை பார்க்கவே முடியறது இல்லையே. ஏற்கனவே நம்மால் நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறீங்க. இதற்கு வேற மாதிரி பூட்டிட்டு உள்ள இருந்தீங்க. என்ன இனி அப்படி இல்லை, ஜெபத்துக்கு பூட்டிட்டு உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கணும். அல்லேலூயா. அப்போ கேரித் ஆற்றண்டையில் ஆண்டவர் ஒளிந்திருன்னு சொன்னார். இன்னைக்கு அதுதான் மெசேஜ்.
நானும் தியானிச்சேன். ஒளிந்திரு என்ன சொன்னார்ல, அது அழகா தம்பி சொல்லிட்டான். ஆற்றில் போய் ஒளிந்திருக்க சொல்றாரு ஆண்டவர். என்னது ஒளிஞ்சிருக்கிற இடம்னா எப்படிப்பட்ட இடத்த தேடுவீங்க? நம்ம பிள்ளைலாம் கண்ணாமூச்சி விளையாடுது ஒளிந்திருன்னு சொல்லிட்டு. அப்போ எங்க மறைவு இருக்குதோ அங்க போய் ஒளிந்து கொள்வோம். இவர் ஆத்துக்கு போறாங்க, மறைவா இருக்குது, எல்லாம் வெட்ட வெளியேன்ட்டு இருந்திருக்கும், சில மரங்கள் இருந்திருக்கும், சில கொடிகள் இருந்திருக்கும். அங்க அப்ப ஆண்டவர் நீ ஒளிந்து இருப்பா. அப்ப அந்த ஆற்றுல ஆண்டவர் ஒளிந்து இருந்து அங்க இருக்கிற தண்ணீரை நீ குடிச்சுக்கிட்டு இரு அப்படின்னு கர்த்தர். காகம் வரும், உனக்கு அப்பத்தை கொடுக்கும், இறைச்சியை கொடுக்குன்னு சொல்றாரு. நம்மளா இருந்தா ஒளிஞ்சிருக்கிறதெல்லாம் ஓகே ஆண்டவரே, டக்குன்னு எதிரி வந்தா உள்நீச்சல்ல போயிருவேனா, டக்குன்னு வெளியே வந்தா எந்திரிச்சு அப்படி என்னமோ பிளான் பண்ணியிருப்போம். அதெல்லாம் ஓகே. அது என்ன காகம், மனுஷங்கிட்ட கொடுத்தாலே ஒரு பையன் வரமாட்டான், காகத்துக்கிட்ட கொடுத்தா எப்படி வரும்? இதெல்லாம் ஒன்றும் கேட்கல. கர்த்தர் சொன்னாரு ஒளிந்து கொள்ளுனாரு, வேற எதையுமே செய்யல, ஒளிஞ்சு இருந்தார். அல்லேலூயா. இந்த வருஷம் எத்தனை பேர் இதுக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்க? ஏன், எதுக்கு, எப்படி அப்படிலாம் ஒருத்தரும் கேள்வி கேட்டீங்கன்னா 2000 அந்த அம்மா சொன்னாங்க பாரு சாட்சியில் 2030 30 வரைக்கும் நீங்க அப்படித்தான் இருப்பீங்க. தீர்க்க தரிசனம் இதெல்லாம். இந்த வருஷம் ஒளிந்து இருக்காதவங்க 2030 ஆனாலும் எப்படித்தான் இருப்போம். ஆமா, இதுல மாற்று கருத்தே கிடையாது. அதைத்தான் ஆண்டவர் அருமையான தீர்க்க தரிசியின் மூலமா கர்த்தர் பேசினாரு. ஆமென், சத்தமா சொல்லுங்க. உண்மைதானே? ஆமா, எங்களுடைய மனவேதனையை சாட்சி பக்கத்தில் கொட்டிட்டு போறாங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஐயாவுக்காண்டி ஜெபம் பண்ணுங்கன்றாங்க. அப்ப எவ்வளவு பெரிய வெளிப்பாடு அது. ஆமென். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. எலியா கேரித்தாட் சண்டையில் அவ்வளவு கஷ்டமா தான் இருந்திருக்கு. ரொம்ப அவர் ஜாலியா இருந்தாலும் கிடையாது. தம்பி சொன்னது மாதிரி வீட்டுக்குள்ளே இவ்வளவு கொசு கடிக்குது, ஆத்துல எவ்வளவு கொசு கடிச்சிருக்குமோ, எவ்வளவு கற்கள் இருந்து, எவ்வளவு குளிர் இருந்திருக்கும், ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அப்படிப்பட்ட நிலைமையில் அவர் என்ன பண்ணினாராம், தேவ சமூகத்துல காத்து இருந்தார். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? காத்து இருந்தார். அப்ப காத்திருப்பதுன்னா என்னது தாங்க? கஷ்டமா சுலபமா சொல்லுங்க. காத்திருப்புனால என்னதுதான்? ஆமா, காத்திருக்க முடியுதா தேவ சமூகத்துல? 2 அதிகாரம் வாசிக்கிறதுக்கு முன்னாடியே யார் யாரெல்லாமோ ஞாபகத்துக்கு வராங்களே. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபிப்பதற்கு முன்பதாகவே ஒரு 16 கொட்டாய் வந்துட்டு போதே. சொல்லுங்க, காத்திருக்க முடியல. பைபிளை திறந்து வச்சுட்டு உட்கார முடிய மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் முட்டி போட்டா பயங்கர தரிப்பா இருக்குது. கொஞ்ச நேரம் முட்டி போட்டா அவ்வளவு கடுன்னு வருது. என்னது வருது பாஸ்டர்? முட்டி கடுன்னு வருது. முட்டி போட்டு ஜெபிக்க முடிய மாட்டேங்குது. உட்கார்ந்து கண்ணை மூடினாலே அது என்னமோ ஒரு எரிச்சலா வருது. கண்ணை திறந்து எவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கண்ணை திறந்து பல காட்சிகளை பார்க்கணும். பத்தாதுக்கு ஹைச்டி பிரிண்டில் செல்போனை வாங்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம் பக்கத்துலலாம். அதுலலாம் கண் தரிப்பே ஏற்பட மாட்டேங்குது. எதில்? அதை பார்க்கும் பொழுது கண் தரிப்பு ஏற்படுவதே இல்லை. கொஞ்சம் படிச்சுட்ட உடனே கண் தரிப்பு ஏற்படுது, கண் சொருகள் ஏற்படுது. தட்டி சோழி முடிச்சிட்டீங்களே என்ன? கொஞ்சம் படித்த உடனே என்ன வருது? கண் தரிப்பு ஏற்படுது. அப்புறம் கண் தரிப்பு ஏற்பட்டு வாய் திறந்து ஜெபம். ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆவி என்ன போயிருது? அந்த ஆவி அப்படியே சிங்க் ஆயிடுது. இதையும் தாண்டி முடிச்ச பிறகு அவங்களுக்கு ஒரு திருப்தி. அப்பாடா பைபிள் படிச்சிட்டோம். அவங்களுக்கு ஒரு பயங்கர திருப்தி வந்துடுது. பைபிள் படிச்சிட்டோம். படித்தது என்னமோ 2 வசனம் தான் படிச்சிருப்பாங்க. படித்தது என்னமோ வெறும் 2 வசனம். அதில் ஒரு பரம திருப்தி ஆயிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் வந்து உட்கார்ந்துட்டு ஏன் எனக்கு பிரசன்னமே வரல? அப்படியே டிசம்பர் மாதம் முடிஞ்சுட்டு புது வாக்குத்தத்தம் வந்துடும். ஏன் வாக்குத்தத்தம் நிறைவேறலப்பா? ஆண்டவர் 2 கூட்டி பார்த்து மொத்தம் 65 வசனம் தான் வாசிச்சிருப்போம். ஒரு வருஷத்துக்கு எத்தனை வசனம் தான்? கரெக்டாக ஆண்டோடைய பார்வையில் இப்போ மார்க் பண்ண 65 வசனம் வாசிச்சிருக்காப்பா இவா. அந்த 65 வசனத்தில் வாக்குத்தத்தமாக இது வந்து அது மட்டும் தான் விளங்கி இருக்குது. வேற எந்த வசனமும் விளங்கலை. இப்போ சொல்லுங்க, வாக்குத்தத்தம் நிறைவேறும்? நிறைவேறாதுன்றவங்க உங்க அழகான கையை உயர்த்தி காட்டுங்க பார்ப்போம். எல்லாம் நிறைவேறும்னு திமிரில் உட்காந்துட்டு இருக்கீங்க போல இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அப்போ காத்திருப்பு என்பது தம்பி சொன்னது போல அது ரொம்ப ரொம்ப என்னதுதான். ஆமா, காத்திருப்புனால என்னது? தேவ சமூகத்துல ஜெபம், வேத வாசிப்பு, தேவனை குறித்த சிந்தனைகள், தேவனுக்குரிய ஆராதனைகள், அவருக்குரிய காரியத்தில் அப்படியே இருப்பது தான் அவருடைய தேவ சமூகம். அப்ப அந்த தேவ சமூகத்தில் இருப்பது காத்திருக்கிற ஒரு அழகான ஒரு தருணம். அப்போ இந்த தருணத்தில் இருக்கிற பிள்ளைங்க எத்தனை பேர் நல்ல பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சாச்சு? இன்னைக்கு 3ஆம் தேதி தானே.
3ஆம் தேதி 4 அதிகாரம் வாசிக்க சொன்னா இன்னையோடி சேர்த்து நேற்று 8 அதிகாரம் முடிச்சிருக்கணும். 8 அதிகாரம் முடிச்சன்ற பிள்ளை சத்தமா ஆமென் சொல்லு பார்ப்போம். வாவ். அப்ப இன்னையோடி சேர்த்து 12 அதிகாரம். அப்ப இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் படிக்காதவங்களாம் டேலி பண்ண வேண்டியது இருக்குது? 12 அதிகாரத்தை முடிக்கணும். அல்லேலூயா. இப்படி கணக்கு போட்டு படிக்கும் பொழுதுதான் ஆண்டவருக்குள்ள இருக்கிறதுக்கு அடையாளமா மாறுது. நம்ம எதை கணக்கு போட்டுட்டு இருப்போம்? உலக பிரகாரமான பல கணக்கு போட்டுட்டு இருப்போம். அதை எப்படி பண்றது, இது எப்படி பண்றது, இது எப்படி. நான் மறுபடியும் சொல்றேன், தேவனுக்குரிய காரியங்களை நீங்க கணக்கிட்டு பார்க்கும் பொழுது கர்த்தர் உன்னை அழகழகா பெருக பண்ணிக்கிட்டே இருப்பார். அழகழகா பெருக பண்ணிட்டே இருப்பார். ஒரு காலத்தில் என் செல்ஃபோன் கால்குலேட்டரில் பணத்தை குறித்து நான் கணக்கு போட்ட நாட்கள் உண்டு. இப்போ ஃபுல்லாக வசன அதிகாரத்தை குறித்து கணக்கு போடுறது தான் அதிகம். என் செல்ஃபோனில் ஒவ்வொரு வசனத்தை குறித்து கால்குலேட் போட்டுகிட்டே இருப்பேன். இத்தனை அதிகாரம், இத்தனை நாள், இத்தனை மாதம், இத்தனை வருஷம், அப்படி அப்படின்னு கணக்கு போடுறது தான் இப்போ அதிகமாகி போச்சு. எத்தனை மணி நேரம், இத்தனை மணி நேரம், அத்தனை மணி நேரம் கர்த்தர் பார்ப்பாரு. என் பிள்ளை ஒரு நாள் துட்டுக்கு கால்குலேட் போட்டவன் இப்போ ஜெபத்துக்கும் தேவ வசனத்துக்கு கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். கர்த்தர் அப்படித்தான் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்போ துட்டுக்கு கால்குலேட் பண்ணுறதெல்லாம் மறந்துட்டேன், விட்டுட்டேன். இப்போ காணிக்கு யார் கொடுக்குறீங்க எதையும் நான் நோட் பண்ணுறது கிடையாது. இப்போ கிறிஸ்மஸ்லாம் கொடுத்தீங்களா, யார் எவ்வளோ கொடுத்தானே எனக்கு தெரியாது. எதையும் பார்க்கலன்னா யார் எவ்வளோ கொடுத்தீங்க, யார் இம்முட்டு, எதையுமே நான் என்ன பண்ணல, பார்க்கல. என் கணக்கு வேற மாதிரி மாற்றிட்டேன். அல்லேலூயா. எத்தனை பேர் மாற்ற ரெடியாக இருக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்போ ஆண்டவர் தெளிவாக சொல்ற, தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுதுதான் கர்த்தர் அவர்களை இந்த வருஷத்துல மகிமையாய் பெருக பண்ண போகிறார். மகிமையாய் பெருக பண்ண போகிறார். அப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்கணும், பாஸ்டர் யாரு பாஸ்டர் தேவ சமூகத்துல காத்திருக்க முடியும்? ஆமென். யாரு காத்திருக்க முடியும்? நம்ம காத்திருக்கணும்னு சொல்றோம், ஆனா காத்திருக்க முடிய மாட்டேங்குதே. அப்ப யாரு காத்திருப்பா? அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். தெளிவுபடுத்திட்டீங்களா? யாரால காத்திருக்க முடியும்? எல்லாரும் சொல்லுங்க. தேவ சமூகத்துல யாரால காத்திருக்க முடியும்? காத்திருப்புனா வேதம், ஜெபம், மீண்டும் சொல்லுகிறேன், தேவ சமூகத்தில் அவரை குறித்த தியானங்கள். அப்ப யாரால இதெல்லாம் செய்ய முடியும்? வாசிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தை எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம், பக்கம் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துல 829வது பக்கம். 829 எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட உம்மை நல்ல ஸ்லோவா, அவங்க நல்ல சவுண்டுக்கு வரப்பா, அவங்க நல்ல சூப்பரான வாய்ஸ். வாசிங்க சிஸ்டர். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட, நல்லா சொல்லுங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன், மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால், உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். போதும். இப்போ அவங்களுக்கு ஒரு வேலை. ராணிஷ் அப்படியே எந்திரிச்சு முன்னாடி வந்து உட்காந்துருங்க சிஸ்டர். சரி, இப்போ அவங்க எப்படி எந்திரிக்கிறாங்க? பேக்கு கீழே விழுமான்னு பார்க்க வேண்டாம். ஹலோ சொல்கிறேன், பார்த்துட்டே இருக்கிறத பேர் எல்லாம் சொல்லி கொடுக்கணும் நம்ம ஆட்களுக்கு. இங்கே கவனிங்க பார்ப்போம். இப்போ ஆண்டவர்கிட்ட யாரால தான் காத்திருக்க முடியுமாமா? ஏம்மா யார் தான் காத்திருப்பா? யாருக்கிட்ட யாரு தான் பைபிள் படிக்கணும்னு நினைப்பாங்க? யாரு தான் ஜெபிக்கணும்னு நினைப்பாங்க? யாரு தான் கர்த்தருக்குரிய சிந்தனையவே சிந்திக்கணும்னு நினைப்பாங்க? மண்டிக்குள்ள வேற ஏதாவது சிந்தனை ஓடுதா? அது எப்படி, இது எப்படி, அவங்க எப்படி, இவங்க எப்படி, ஆமென், அந்த காரியங்கள்லாம் எப்படி? அப்போ யார் ஒருவர் தேவனுக்குரிய காரியங்களை சிந்திப்பாங்க? யார் ஒருவர் வேத வசனத்தை வாசிக்கணும்னு ஆசைப்படுவாங்க? தேவ சமூகத்தில் போய் இன்னைக்கு 1 மணி நேரம் ஜெபிச்சிடணுமே, இன்னைக்கு ஒரு 10 அதிகாரம் வாசிக்கணுமே, இன்னைக்கு அந்த நிருபங்கள் என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் தியானிக்கணுமே, தாவீது எப்படி பாடலை பாடி சங்கீதத்தை எழுதினாருன்னு தெரியலையே, இதை வாசிக்கணுமே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்தவான்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்றதை கொஞ்சம் தியானிக்கணுமே, புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்கள் வாழ்க்கையில் தன்னுடைய மாம்சத்தை எப்படி சுயத்தை வெறுத்தாங்கன்றதை நான் கண்டுபிடிக்கணுமே. இதெல்லாம் ஒரு தேடுதல். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க. இந்த லென்த்தா சொன்னீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அப்போ நம்ம இன்னைக்கு உலக மனுஷர்கள்கிட்டே குணாதிசயத்தை தேடுது. நான் சொல்றேன், எந்த உலக மனுஷங்கிட்டையும் குணாதிசயத்தை தேடாத, பைபிள்ல தேடு. அந்த கேரக்டர் அப்படியே உனக்குள்ள வரும். அந்த பைபிளை வாசிக்க வாசிக்க, வேதத்தில் இருக்கிற தாவீதை வாசிக்கும் பொழுது, பவுலை வாசிக்கும் பொழுது, தானியேலை வாசிக்கும் பொழுது, ஆபிரகாமை வாசிக்கும் பொழுது, அந்த கேரக்டர் உனக்குள்ள அப்படியே வர ஆரம்பிக்கணும். ஆமென். அப்போ யார் ஒரு இப்படிலாம் ஆசையோட வாசிப்பாங்க?
யாருக்கு இந்த இவ்வளவு தாகம் இருக்கும்? ஊழியக்காரங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம நினைப்போம். ஊழியக்காரங்களுக்கு இந்த தாகம் வரும் பாஸ்டர். பிரசங்கத்திற்காய் பைபிள் படிக்கிற ஊழியக்காரர்களை கொண்டு ஒரு வார்த்தையும் ஜனங்களுக்கு போகாது. நான் மீண்டும் சொல்லுகிறேன், நீங்க நிறைய ஊழியக்காரங்க இருக்கலாம், நிறைய தேவ மனிதர்கள் இருக்கலாம், பிரசங்கத்திற்காகவே பைபிள் படிச்சு பிரசங்கத்துக்காகவே பாடலை கேட்கிறவர்களை கொண்டு பிரசன்னம் அங்கு வெளிப்படாது. தன் தேவைக்காக, தன்னுடைய தேடுதலுக்காக, ஆண்டவரை இன்னும் அறியணும் என்கிற தாகத்தோட யார் யார் இந்த பரிசுத்த வேதத்தை படிக்கிறாங்களோ அவர்கள் நின்னாலே பிரச்சனை இறங்கி வரும். அவர்கள் மூலமாய் தேவன் வெளிப்பட ஆரம்பிப்பார். சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் மாறுங்க, நம்ம பெண்களுக்கு நிற்கிற பிள்ளைங்களாம் புரிந்து கொள்ளுங்க, எதையாவது பேசுவதற்காக படிக்க கூடாது, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் என்பதாக படிக்கக்கூடாது. உன்னுடைய தேடுதல், தேவன் எனக்கு சில வருஷத்துக்கு முன்னாடி கற்றுக் கொடுத்தது, உன் பாத்திரம் நிரம்பும் பொழுது மற்றவருடைய பாத்திரம் நிரம்ப ஆரம்பிக்கும். அதனால உன் பாத்திரத்தை நிரப்பிக்கோன்னாரு. உன் பாத்திரத்தை நீ நிரப்பு. அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட இப்படி படிக்கணும், இப்படி தேடணும், இப்படி ஜெபிக்கணும்னா யாரால தான் முடியும்னா, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவர்கள். என்ன மனசு அவங்களுக்கு வேணும்? சிலவங்க நல்லா கொடுக்கும்போது சொல்லுவாங்க, நல்லா கொடுக்குற மனசுயா. சிலவங்க கொடுக்கும்பொழுது நம்ம என்ன சொல்லுவோம்? நல்லா கொடுக்குற மனசு. கோபப்படும் பொழுது எப்போ அவன் கோபக்கார மனசுடையவங்க. அப்போ பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்குது, நமக்கு எல்லாருக்கும் என்ன மனசுங்க வேணும் சொல்லுங்க தம்பிகளை, என்ன மனசு வேணும் நமக்கு? எல்லாம் அப்படியே ஆயப்பட்டு நமக்கு என்ன மனசு வேணும்னு சொல்லுது பைபிள் சொல்லுது, உறுதியாய் பற்றி கொள்ளணுமா. ஆமேன், வந்திருக்கணும். மூச்சு விட வேண்டாமா? அப்போ ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளணுங்க. அந்த மனசு வேணும்னு கர்த்தர் சொல்றார். இன்னைக்கு நமக்கு அந்த மனசு இருக்குதா? நம்ம சில பொருள் மேல ஆசைப்பட்டு சின்ன பிள்ளைங்க அழுத, நம்மள சின்ன பிள்ளைய அழுத நாட்கள் உண்டு. இவங்கள யார் அழுதான்னு தெரியல. சின்ன பிள்ளைங்க அடம் பிடிச்சு அழுவாங்க, எனக்கு அது வேணும். அது கொடுக்கிற வரைக்கும் அதுக்கு சமாதானமே இருக்காது. பார்த்துருக்கீங்களா? அப்ப அதே போல தேவனை தேடுகிறதுல உன் மனசு உறுதியா பற்றி கொண்டு இருக்கணுமா. ஆண்டவரை பிடிச்சிருக்கணும், ஆண்டவரை தேடுகிற தேடுதல். இந்த மனசு இருக்கிறவங்களால தான் ஆசையா பைபிளை படிக்க முடியும், ஆசையா ஜெபிக்க முடியும். இல்லைன்னா ஒருத்தன் தள்ளிக்கிட்டே இருக்கணும், கொஞ்சம் ஜெபம் பண்ணப்போ, கொஞ்சம் பைபிள் படி, கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பண்ணி இப்படி பண்ணி உங்களை உந்தி தள்ளிக்கிட்டே இருக்கணும். யாரை உந்தி உந்தி தள்ளணும்? என் பையன் சாப்பிட்றதுல இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டான், அப்படியே அப்பாவை போல. புரியுதா? ஆமா, அவனை சாப்பிட வைக்கிறதுக்கு நாங்கள் இப்போதான் நான் பாவ மன்னிப்புலாம் கேட்குறேன் ஆண்டவரே. எங்கள் அம்மா அப்பா கிட்ட எவ்வளோ அடம் பிடிச்சிருப்பேன் சாப்பிடாம, எவ்வளோ ரத்த கண்ணீர் வடிச்சாங்களோ தெரில ஆண்டவரே. இப்போ என் பிள்ளை மூலியமா எனக்கு வருது அப்பான்னு சொல்லிட்டு உண்மையாகவே நான் கேட்பேன். ஆண்டவர் ஜெபம் பண்ணுமே நான் கேட்டிருக்கேன், ஆண்டவரே என் அம்மா அப்பா எவ்வளோ வருத்தப்பட்டாங்களோ தெரியலையப்பா, நான் இப்படி இருந்ததுக்காக அப்படியே உரிச்சு வச்சு பிறந்திருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சேன். அப்போ பாருங்க, நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும்? உட்காந்து ஆசையோடு என்ன பண்ணணும்? அந்த மனசில் கேட்கணும், ஆண்டவரே உங்கள் பாதத்தில் நான் உட்காரணும்ப்பா, உங்களை பற்றி கொள்கிற இருதயம் வேணும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களை யாரும் சொல்லிக் கொடுக்கணும் அவசியம் இல்லை தம்பிங்களா. உங்களுக்கு யார் ஒருத்தங்க கற்றுக் கொடுக்கணும் அவசியம் கிடையாதுங்க. இந்த ரெண்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க, வசனம் ஜெபம் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, மீண்டும் சொல்லுகிறேன், ஆராதனை தீப்பலம்பா இருக்கும், ஆராதனை அக்னி ஜுவாலையா இருக்கும், பாடல் பகுதி ஸ்தோத்திர பலியெல்லாம் அப்படி உள்ளத்துக்குள்ள வந்து, ஏன்னா வசனம் ஃபுல்லாக மனசுக்குள்ள கிடக்குல்ல. சில ஆளுக்கு ஜெபம் ஓடாது, ஸ்தோத்திரம் ஓடாது. என்ன நீ சொல்ல ஸ்தோத்திரம் பண்ணும்? அடுத்தவங்க நடத்துறதுக்கே ஊங்கொட்டுறதுக்குன்னே ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க, சோதரம் சோதரம் சோதரம், தானா ஸ்தோத்திரம் வராது. அடுத்தவங்க நடத்துறதுக்கு ஸ்தோத்திரம் போடும், அது ஒரு நாளும் வழங்காது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம், அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கிறோமாப்பா. நம்மெல்லாம் என்னைக்காச்சும் ஒரு நாள் உறுதியா பிடிக்கிறோம், 10 நாள் விட்டுருந்தோம், 11ஆவது நாள் பிடிச்சிக்கிட்டோம் கப்புன்ட்டு, திருப்பி விட்டுருந்தோம், திருப்பி என்ன பண்ணிக்கிறோம்? பிடிச்சு கொள்ளுக்கிறோம். இந்த வருஷம் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்குள்ள தேவனை பிடிக்கிற உறுதியான பிடி உங்களுக்குள்ள இருக்குன்னு சொன்னா, அவர்கள் தான் தேவ சமூகத்தில் ஒளிந்து கொண்டு இருப்பாங்க. தேவ சமூகத்தில் என்ன பண்ணுவாங்க? காத்து இருப்பாங்க. ஆண்டவரை தேட உங்களுக்கு உறுதி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தரை தேட உங்களுக்கு உறுதி இல்லைன்னா உங்களால ஒளிஞ்சே இருக்க முடியாது, ஒளிஞ்சு தான் போகும். சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஐயோ நல்லா இருக்குல்ல. ஒளிந்திருக்க ஆசைப்படுகிறீர்களா, ஒளிந்து போக ஆசைப்படுகிறீர்களா? ஆமென். எத்தனை பேர் ஒளிந்திருக்குன்னு ஆசைப்படுறீங்க? யாரும் ஒளிஞ்சு போகணும்னு ஆசைப்பட மாட்டோம். அப்படிதான் நம்ம திட்டு போச்சு, ஒளிஞ்சு போயிடுவடா பாடுறா நீ ஒன்றும் இல்லாம. ஆமா, அப்போ இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல, யாரும் ஒளிஞ்சு போகணும்னு கர்த்தர் ஆசைப்படலை. நீங்களாம் தேவ சன்னிதானத்தில் ஆமாம் ஒளிந்து ஆண்டவர்கிட்ட உறுதியாக என்ன பண்ணணும்? பற்றி பிடிக்கணுங்க.
எப்போ இன்னைக்கு அநேகர் ஆண்டவரை உறுதியை பற்றி பிடிக்க மாட்டேங்கிறோம். நல்லா இருக்கும்போது பற்றி பிடிக்கிறோம், நல்லா இருக்கும்போது ஆண்டவரை தேடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் சில பிரச்சனைகள், சில பாடுகள் என்று வரும் பொழுது ஆண்டவரை உறுதியை பிடிக்க ஆள் இல்லை. இன்னைக்கு இந்த பிரசங்கம் தேவை நமக்கு. இன்னைக்கு நல்லா இருக்கும் பொழுது இயேசுவுக்காக சாட்சி சொல்றவங்க அநேகர் வர்றாங்க. நல்லா இருக்கும் பொழுது ஆண்டவருக்காக எழும்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க. முகக்கலையே மாறிடும். நல்ல ஆசீர்வாதமா இருக்கும், முகப்பொழிவு நல்லா தான் இருக்கும். வேதனைப்படும் பொழுது உன் முகப்பொழிவு அழகா இருக்கணும். ஆமென். ஸ்தேவான் மரிக்கும் பொழுது தேவ தூதருடைய முகத்தை போல் அவனுடைய முகம் மாறிச்சு. கற்கள் வந்து முகத்துல படுதுங்க, ரத்தம் பீறிக்கிட்டு அடிக்குது. எங்கெங்கெல்லாம் கற்கள் விழுந்ததோ, எங்கெல்லாம் எலும்புகள் முறிந்ததோ தெரியல. ஆனா முகத்தை பார்த்த மத்தவன் சொல்றான், தேவ முகம் போல இருக்குது. அவனுடைய முகத்தில் அவ்வளவு வெளிச்சம் வருது. காரணம், பாடுகளில அவன் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டதுனால கவலை கண்ணீர்லையும் கூட அவன் முகம் பிரகாசிக்க ஆரம்பித்தது. இன்னைக்கு நம்மளுடைய முகம் நல்லதுல பிரகாசிக்குது. முத்து பேச்சு முகம் கூட நல்லா இருக்கும்போது பிரகாசமா தான் இருக்கும். கண்ணத்தாய் முகம் கூட, அன்னத்தாய் அல்ல கண்ணத்தாய், கண்ணத்தாய் முகம் கூட இப்போ சந்தோஷமா இருந்தா நல்லா தான் இருக்கும். ஆனா உங்களுக்கும் எனக்கும் என்ன ஆகும்னா, பைபிள் வாசிக்காதவங்களுக்கும் ஆலயத்துக்கு வராதவர்களுக்கும் தேவனை தேடாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமாங்க? கஷ்டத்துக்குள்ளேயும் பாடுக்குள்ளேயும் கர்த்தரை நல்ல சந்தோஷமா அப்பாவை சிரிச்ச முகத்தோடைய தேடணும். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? பாடு கஷ்டம் வந்த உடனே நமக்குள்ள அப்படியே காத்து போன பலூன் மாதிரி புஷ் அப்படின்னு என்ன பண்ணிடுறோம்? இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும்ப்பா. நான் அழுத நேரமெல்லாம் ரெடி, இது உங்களுக்கு சொல்லலை, அவனுக்கு சொன்னது. சத்தமாமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு சாட்சியை கேட்டேன், உள்ளம் உடஞ்சிச்சு. இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? என் கீ அங்கதான் இருக்குது, அங்க ஆரம்பிச்சாதான் நமக்கு வரும். நான் அழுத நேரம் நமக்குதான் பார்த்து பாட தெரியாத, அழகா பாடுறாங்க. சூப்பர், பாடுங்க. எஸ் பிரசன்னா ஷபா ஹதா லபா ஹதா ரமா. ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க கையை தட்டி. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாட்டு யார் எழுதுனா தெரியுமா? இந்த பாட்டு எழுதினவருடைய பின்னணி என்ன தெரியுமா? இந்த பாட்டு வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த பாடல் வந்துருச்சுங்க. பாடல் வந்துருச்சு. பார்வை இழந்த ஒரு சகோதரன், 2 கண்களும் தெரியாத ஒரு சகோதரன், அவருக்கு ஒரு மனைவி, அவர்களுக்கும் கண் தெரியாது, தேவனுக்காய் ஊழியம் செய்கிற பிள்ளைங்க, பரதேசியை போல கண்களை இழந்து கணவனும் மனைவியும் பார்வையற்று ஒரு கிழிஞ்ச பேக்கை போட்டுட்டு பைபிளையும் போட்டுட்டு அவங்கள நடத்துவதற்கு அந்த ஸ்டிக் இல்லைன்னா போக முடியாது, இல்லை யாராவது தேவைப்படுவாங்க. அப்படி பார்வை இழந்த பிள்ளைங்க ஆண்டவருக்காய் ஊழியம் செய்யும்போது அவர்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்குது, கன்சீவ் ஆகுது. இவங்க ஏக்கத்தோடு இருக்கிறாங்க, என் பிள்ளை வளர்ந்து எங்களை வழிகாட்டுவாயா, என் பிள்ளை வளர்ந்து என்னை வழிகாட்டுவாயா. பிள்ளை பிறக்குது, டாக்டர் சொல்றாங்க, உன் பிள்ளை கண் பார்வை இல்லாமல் பிறந்திருக்கு, உன் பிள்ளையும் கண் பார்வை இல்லாமல் பிறந்திருக்குது. நொறுங்கி போனாங்க, ஒட்டஞ்சி போய். அப்போ வீதியில உட்கார்ந்து பாடுற பாடல் தான், நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைப்பவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உன் கரங்களினாலே என் கண்ணீர் துடைப்பவரே. அப்போ எழுதின பாடல் தானாங்க இது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பிறந்த குழந்தையும் கண் பார்வை இல்லை, 3 பேருமாக தேவனுக்காக ஊழியம் செஞ்சாங்க. இந்த பாடலை எழுதுவதற்கு யாரோ உதவி போடுவதற்கு உதவி செய்யும் பொழுது அது கேசட் மூலயமா வெளியே வந்துச்சு. இதை கேட்கும் பொழுது அன்னைக்கு தேம்பி தேம்பி அழுதன்னா. ஒவ்வொரு பாடலுடைய பின்னணியும் பயங்கரமா இருக்கப்பா, எவ்வளோ வேதனை. இந்த நிலைமையிலையும் ஆண்டவர் உறுதியா பற்றி கொண்டாங்களப்பா. கண் தெரியாம இருக்கும் பொழுது, மனைவிக்கு பார்வை இல்லை, பெத்த பிள்ளைக்கும் பார்வை இல்லைன்னும் பொழுது, என்னத்த ஆண்டவர் தேவனுக்காக ஊழியம் செஞ்சு எதுக்குப்பா? எதுக்கு ஆண்டவருக்கு நான் பைபிளை தூக்கிட்டு போனோம்? இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை உடனே ஆண்டவருக்கு நமக்கு சண்டை.
ஆண்டவருக்கு நமக்கு என்ன வந்துருது? ஆண்டவர் ஏன் எனக்கு செய்ய மாட்டேங்கிறாரு, ஏன் பண்ண மாட்டேங்கிறாரு? அம்மா நம்மளோட ஒவ்வொருத்தரும் எவ்வளோ பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாம்மா. நம்மளோட எவ்வளோ ஒவ்வொருத்தன் பாடுபட்டு இயேசு நல்லவர்னு சொல்லி ஆண்டவரை துதிக்கிற ஜனங்கள் ஏராளம் இருக்குது. இன்னைக்கு உன்னை என்னை ராஜா மாதிரி வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு உங்களை என்னை ஆண்டவர் ராஜா மாதிரி வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நல்ல கண் பார்வை இருக்குது. அவரு தடவி தானே பைபிள் படிச்சிருப்பாரு. யோசிச்சு பாருங்க. தடவி இன்னைக்கு யாரும் தடவி படிக்கிற மாதிரி இருக்கிறோமா? நல்ல கண்ணை கொடுத்துருக்கிறாரு. நீங்களும் நானும் அந்த பாடலை எழுதின மனிதனை பார்க்கிறோம். எவ்வளவாய் ஆண்டவருக்கு வேதத்தை வாசிக்கணும், எவ்வளவாய் பாடலை பாடணும். ஆராதனையில் வந்து பாடலை பாட வாய் வருதா? வரமாட்டேங்குது. பாடலை சத்தம் வர மாட்டேங்குது. பார்வையற்ற பிள்ளைங்க இன்னைக்கு ஆண்டவர் எப்படி ஆராதிக்கிறாங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே, இன்னைக்கு நிறைய சாட்சிகளை தான் கர்த்தர் எனக்கு சொல்லும்படி சொன்னார். நான் வசனத்தை அதோடு எலியாவோட முடிச்சாச்சு. நீ சாட்சிகளை சொல்லும்படி எனக்கு ஆண்டவர் நேற்று தினத்தில் உழுது. அதான் கண்ணீரோடு அழுதுகிட்டே இருந்தேன் நேற்று என் படுக்கையில். ஒவ்வொரு சாட்சிகளை நினைச்சு என் உள்ளமெல்லாம் உடைய ஆரம்பிச்சிச்சு. யார் ஆண்டவர் உறுதியாய் பற்றி பிடிக்கிறாங்க? எல்லாரும் நல்லா இருக்கும் பொழுது உறுதியாக பற்றி பிடிக்கிறாங்க. நல்லா இருக்கும் பொழுது ஆண்டவரை தேடுறாங்க, சபைக்கு ஓடி வராங்க. கஷ்டம் பாடுகளில் ஏன் இன்னைக்கு சர்ச்சுக்கு வரலன்னா மிகுந்த வேதனையில் இருக்குதுனால சபைக்கு வர்றதில்லை. பாஸ்டருக்கும் விசுவாசிக்கும் சில மனக்கசப்பு என்னமோ வந்துருச்சு. பவுல் சொல்றாரு, என்னுடைய மனக்கசப்பு உனக்கும் எனக்கும் இருக்கிற மனக்கசப்பு ரட்சிப்பு உண்டாக பண்ணுகிறது. ஆனா நமக்கும் உனக்கும் இருக்கிற மனக்கசப்பு பிரிவுல உண்டாகுது. அப்ப ஏதோ பிரச்சனை இருக்குதே உள்ள. இதை குறித்து ஒரு நாள் பிரசங்கம் பண்ணுவான்னா. பவுல் சொல்றாரு, எனக்கும் உனக்கும் இருக்கிற மனக்கசப்பு ரட்சிப்பை உண்டாக்குகிறது, தேவ நீதியை வெளிப்படுத்துகிறது. ஆனா இன்னைக்கு வேற மாதிரிலாம் இருக்குது. ஒரு மனக்கசப்பு வந்தோடனே பிரிச்சுட்டு போயிருது. அப்ப அங்க வேற ஆவிலாயா கிரியேட் செய்யுது. அதை ஒதுக்கிடுவோம். அப்போ பாடு உபத்திரம் வந்தோடனே இன்னைக்கு ஆண்டவரை பற்றி பிடிக்க மாட்டேங்கிறோமே. இப்படிப்பட்ட தேவ மனிதர்கள் ஆண்டவரை பற்றி பிடிச்சு ஆண்டவருக்காக உண்மையா இருக்கிறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாடுகளிலும் உபத்திரவத்திலையும் பிரச்சனைகளிலும் போராட்டத்திலையும் நீ ஆண்டவர் உறுதியா பற்றி பிடிக்கிற மனசு உங்களுக்கு இருக்குதா? உறுதியாய் பற்றி பிடிக்கிற மனசு இருக்குதாங்க? எத்தனை பேருக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? பாஸ்டர், எவ்வளவு பாடு உபத்திரம் வந்தாலும் என் மனசு உறுதியாக அவரை பற்றி பிடிச்சிக்கிட்டு இருக்கும், அவர் விட்டு விலகவே மாட்டேன். அல்லேலூயா. காத்திருப்பது எலியாவுக்கு மிகவும் வேதனை தான். காத்திருந்தார்.